ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ஒன் சைட் சீக்வன்ஸ் இந்த லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ரூச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மேக் பண்ணணும். அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த லீஃபை வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் சைட் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு கீழேருந்து நீடில் விட்டு வெளியே எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இப்போ நம்ம இந்த லீஃப் சீக்வன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம இந்த ஊசியை வந்து வெளியே எடுத்துருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஹோலில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கட் பீட் கொடுத்துக்கலாம். இந்த கட் பீட் வந்து இந்த லீஃபில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இது மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஹோலில் வந்து நம்ம இந்த நீடிலாம் கீழே விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம இந்த லீஃபும் கட் பீடும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சர்க்கிள் வைஸாக நம்ம வந்து ரவுண்ட் போட்டிருக்கிறது மேலேயே நம்ம சீக்வன்ஸ் கொடுத்துட்டு போகலாம். லீஃப் சீக்வன்ஸ் ஒன்று, அதுக்கு மேலே ஒரு கட் பீட் ஒன்று கொடுத்துட்டு வரேன் நான். நீங்கள் இதோட கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உங்களுக்கு இது சொல்லிகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சு வீடியோ. இப்போது இதில் வந்து நம்ம சென்டரில் ஒரு ஃபோல்டு மாதிரி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், நடுவில் நமக்கு கோடு மாதிரி தெரியுதுங்க. லைட்டாக கீழேருந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்படி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஃபோல்டிங்காக இருக்கும். அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இதை வந்து சென்டரில் நம்ம நெயில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே எப்படி லீஃப் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு நூல் கீழேருந்து ஊசியை விட்டு மேலே எடுத்துருக்கோம். அந்த நூலுக்குள்ளே நம்ம இந்த ஹோல்குள்ளே அந்த நூல் விட்டுட்டு மறுபடியும் முன்னாடி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து வெளியில் நீடிலாம் கீழே எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீக்வன்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதில் பெரிய சைஸ் இருக்குது. நீங்கள் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா நமக்கு இன்னும் சீக்கிரம் போட்டு முடிக்கலாம். டைம் சேவிங் ஆகும். பார்க்க இன்னமும் நல்லாயிருக்கும். இதுலேயும் இன்னும் குட்டியாலாம் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். இது மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ சர்க்கிள் வைஸ் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்கறதுன்றது பார்த்தாச்சு. நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு டைம் ஒரு சர்க்கிளாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ செகண்ட் ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு சென்ட்ரல் நம்ம ஏதாவது வச்சு ஃபில் பண்ணலாம். இது மாதிரி லாரியல்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சம்கி 3mm பீட் வச்சு ஏதாவது ஃபில் பண்ணிக்கலாம். அதில் கிளிப் ஸ்டோன் இருக்கு பாருங்கள், இதை வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ளவர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் இந்த சர்க்கிளை முடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரெண்டாவது ரவுண்டையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டரில் வந்து நான் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். கிளிப் ஸ்டோன் சுற்றி இந்த லாரியல்ஸ் கொடுக்க போகிறேன். இது எப்படி கொடுக்குறது நான் ஏற்கனவே ஒரு டிசைனில் சொல்லியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை பண்ண பாருங்கள், இதுலேயும் நான் அதை தான் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே நான் அதை தான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த கிளிப் ஸ்டோன் வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறேன். ஏற்கனவே இதில் என்ன ஹோல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 4 சைடுமே ஹோல் இருக்கும். நம்ம எதில் வேணாலும் இந்த சைடு விட்டு அந்த சைடு நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதில் இந்த சைடு 2 ஹோல் இருக்கும் பாருங்கள், அதுலேயுமே ஸ்டிச் கொடுக்கணும். அது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 கொடுக்குறேன். இதில்
நான் லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2 மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இது சுற்றி எல்லாம் நான் கொடுக்கல, ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. பாருங்கள், இந்த சைடு 2 கொடுத்துருக்கேன், இந்த சைடு 2 கொடுக்குறேன், அவ்வளோதான். நம்ம இன்னும் இந்த சைடு 2 கொடுத்துருக்கலாம். நான் இதுவே போதும்னு விட்டுட்டேன். பாருங்கள், இது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது சுற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை கிளிப் ஸ்டோன் மட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது பீட்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட லீஃப் இருக்குது, இந்த லீஃப் வச்சு நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நம்ம இப்படி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இது இல்லாமல் நம்ம இது மட்டும் கூட வச்சுக்கலாம். நான் இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், இதுலேயுமே நமக்கு ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கீழேயுமே வந்து க்ளூ வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் நிற்கும், இல்லாட்டி இது ஆடிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஹோல் தான் இருக்குது. 2 ஹோலாக இருந்தால் நமக்கு இந்த சீக்வன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும், இது இப்படி நிற்காது. அதனால் நீங்கள் இந்த லீஃப்க்கு கீழே கொஞ்சம் கம்மு கொடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது 1 சைடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு நான் ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே குட்டி சர்க்கிளாக இந்த லீஃப் இல்லாமல் இது மட்டுமே கூட நெக்லைனு கொடுத்து இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கலாம், இல்லை இது மட்டும் கொடுத்துக்கலாம், இது 2த்தையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த லீஃப்க்கு கொடுத்துட்டு கீழே க்ளூ வச்சு நான் ஸ்டிச் கொடுக்க போகிறேன், சாரி ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இது கீழே நான் க்ளூ கொடுத்து ஸ்டிக் பண்ணுறேன். நான் B7000 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு கீழே நம்ம க்ளூ கொஞ்சம் கொடுத்துட்டு இதை ஸ்டிக் பண்ணிப்போம், அப்படியே ஸ்ட்ராங்காக நமக்கு நிற்கும். இதே நமக்கு லீஃப் இன்னும் நல்லா லீஃப் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதில் கூட நம்ம கொடுத்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் இது கொடுத்துருக்கேன். என்கிட்ட இன்னொரு டைப் கூட இருக்குது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, இது மேட்ச் ஆகலை, அதனால் நான் கொடுக்கல, பார்க்குறதுக்கு செட் ஆகாதனால நான் இந்த லீஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் நல்ல லீஃப் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை கொடுத்துக்கிட்டா இன்னும் அழகாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.